தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 6 மாநிலங்களுக்கு மட்டும் 2வது முறையாக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு, குஜராத் மாநில வாக்காளர்கள் வரும் 14ஆம் தேதி வரை எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தோமான் நிகோபார் தீவுகளில் எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பிக் கொடுப்பதற்கான கால அவகாசம் 18ஆம் தேதி வரையும், உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வரும் 26ஆம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரளாவிற்கு வரும் 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. அதே நேரம் கோவா, புதுச்சேரி, லட்சத்தீவு, ராஜஸ்தான், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் திட்டமிட்டபடி எஸ்ஐஆர் படிவத்திற்கான பணிகள் நிறைவடைந்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் 6,41,13,772 வாக்காளர்களுக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 100% படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதி, ஸ்திரத்தன்மைக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என தெரிவித்துள்ளார். இந்தியா மீது அமெரிக்கா கடுமையான வரிகளை விதித்துள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொலைபேசியில் உரையாடினர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இருவருக்கும் இடையிலான உரையாடல் சுவாரஸ்யமாக அமைந்ததாக கூறியுள்ளார். இந்த உரையாடலின் போது இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ததாகவும் பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக அமைதி, ஸ்திரத்தன்மைக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் இந்திய வருகையை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள் மத்தியில் நடைபெற்ற இந்த உரையாடல் கவனம் பெற்றுள்ளது. இதனிடையே குழந்தையை பெற்றெடுத்து அதன் மூலம் அமெரிக்க குடியுரிமை பெற நினைத்தால் சுற்றுலா விசாக்கள் நிராகரிக்கப்படும் என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இரு நாட்டு தலைவர்களின் உரையாடலுக்கு பிறகு இந்தியா, அமெரிக்கா இடையிலான உரசல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெண்களுக்கான தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களின் சாதனைகள் மற்றும் பயனடைந்த மகளிரின் அனுபவங்களை எடுத்துரைக்கும் வகையிலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வாகவும் இது நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற மற்றும் சாதனை பெண்களின் வெற்றி கதைகளை வெளிக்கொணரும் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டணியில் யார் வருவதாக இருந்தாலும் இபிஎஸ்ஸின் பரிசீலனைக்கு உட்பட்டது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறுபுறம் வரும் 14ஆம் தேதி டெல்லி செல்லும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது பாஜக துணைத் தலைவர் சக்கரவர்த்தி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், நட்பு ரீதியிலான சந்திப்பு என்றார். பொதுக்குழு நல்ல சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அதற்காக சந்தித்து அவரை வாழ்த்திவிட்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தேன். டிடிவி, ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? கூட்டணியோ தொகுதி பங்கீடோ பேசுகிறேன். பொதுக்குழு நடந்த விவரங்களை பற்றி பேசுகிறேன். பாமக, தேமுதிக சொல்லாம இருக்கிறாங்க, அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறோமா? கூட்டணியை வலுப்படுத்துவது, அடுத்த கட்டமாக தேர்தல் வியூகங்கள் வகுப்பது, நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணியில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்று அதிமுக தான் முடிவெடுக்கும் என நயினார் நாகேந்திரனிடம் இபிஎஸ் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிதாக வரும் கட்சிகளுடன் அதிமுகவே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் என தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக பிடியில் அதிமுக சிக்கி இருப்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சை மையமாக கொண்டு கூட்டணி ஆட்சி என்ற சர்ச்சையும் எழுந்தது. அமித்ஷா கூட்டணி ஆட்சி என கூறவில்லை என திட்டவட்டமாக மறுத்து வரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்து வருகிறார். கூட்டணி குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் அளித்து அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. அதன்படி என்டிஏ கூட்டணிக்கு புதிதாக வரும் கட்சிகளுடன் அதிமுகவே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் என தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் எந்த கட்சிகள் யார் யார் இடம்பெறுவார்கள் என்பதை
அதிமுகவே முடிவெடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி குறித்து பேசும்போது பாஜக உடன் இருந்தால் மட்டும் போதும் என்று அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஆலோசிக்கத்தான் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்ததாகவும் அவரிடம் தங்கள் நிபந்தனையை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளவில்லை. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமையை விரும்பி வருவோருடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்படுவதாகவும் தேர்தல் அறிக்கை தயாரிக்க மற்றொரு சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விளக்கினார். எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும். அதுபோல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழுக்கள் அமைக்கப்படும். இதெல்லாம் முடிவெடுத்த பிறகு எங்களுடைய தலைவர் வாயிலாக இது அறிவிக்கப்படும். ஸோ கூட்டணி முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தலைவர் வாயிலாக அறிவிக்கப்படும். திருப்பரங்குன்றத்தில் அசாதாரண சூழல் உருவானதற்கு தமிழ்நாடு அரசுதான் காரணம் என்றும் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். அதிமுகவின் முகமாக தாவேகா மாறும் என்றும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களை தாவேகாவில் இணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் நடைபெற்ற தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் அடுத்த மாதத்திற்குள் இன்ப அதிர்ச்சி கொடுக்க இருப்பதாக நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை ஜனவரிக்குள் தாவேகாவில் இணைக்க முயற்சி செய்வதாகவும் அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவை பலப்படுத்தக்கூடிய பொறுப்பு தன்னுடையது என்று நிர்வாகிகளுக்கு உறுதியளித்த செங்கோட்டையன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியதாக தெரிகிறது. மேலும் இனிமேல் அதிமுக கிடையாது, அதிமுகவின் முகமாக தாவேகா மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் கட்சி பொறுப்புகளில் இருப்பவர்கள்தான் தாவேகா வேட்பாளர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களிடம் முகம் பதியும்படி பணியாற்ற வேண்டும் என்றும் விஜய் கை காட்டுபவரே வேட்பாளர் என்றும் ஆனந்த் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பின் நிகழ்விற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. பவளத்தாம்பாளையம் பகுதியில் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் தாவேகா சார்பில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் போதுமான இடவசதி இல்லாததால் மாற்று இடம் தேர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 26 ஏக்கர் நிலத்தில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைமையிலான நிர்வாகிகள் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு வழங்கினர். இதையடுத்து காவல்துறை சார்பில் 84 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அதற்கு விளக்கம் கோரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாவேகா சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டு கோவில் நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறி எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம்தான் அனுமதி கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி வென்ற சூழலில் பஞ்சாபில் 2வது போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் தென்னாப்பிரிக்க தொடக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான குவிண்டன் டிகாக் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 46 பந்துகளில் 7 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளுடன் 90 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். மார்க்ரம், டோனோவன் ஃபெரிரா உள்ளிட்ட வீரர்கள் தங்கள் பங்குக்கு அதிரடியை கூட்டி 20 ஓவர்களில் 213 ரன்களை சேர்த்தனர். இந்திய பவுலர்களில் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். வெற்றிக்கு இமாலய இலக்குடன் களமிறங்கிய இந்திய பேட்ஸ்மேன்களில் சுப்மன் கில் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தார். அபிஷேக் சர்மா, அக்சர் பட்டேல், கேப்டன் சூரியகுமார் சொற்ப ரன்களில் வெளியேறி ஏமாற்றமடைக்க திலக் வர்மா மட்டும் இறுதி வரை நிலைத்து நின்று 62 ரன்களை சேர்த்து ஆட்டமிழந்தார். ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, சிவம் துபே உள்ளிட்டோர் தாக்குப்பிடிக்காததால் 20 ஓவர்களில் இந்திய அணி 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆட்டநாயகன் விருது குவிண்டன் டிகாக்கிற்கு வழங்கப்பட்டது. இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் தொடரில் சமநிலையில் உள்ள நிலையில் 3வது T20 போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையன்று தர்மசாலாவில் நடைபெறவுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 96,240 ரூபாயாக இருந்த நிலையில் 160 ரூபாய் உயர்ந்து 96,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 12,030 ரூபாயாக இருந்த 1 கிராம் தங்கத்தின் விலை 20 ரூபாய் உயர்ந்து 12,050 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை ஒரே நாளில் 2 ரூபாய் உயர்ந்து 209 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பார் வெள்ளியின் விலை 2,000 ரூபாய் உயர்ந்து 2,09,000 ரூபாயாக உள்ளது. கடந்த 10 நாட்களில் வெள்ளி விலை கிராமுக்கு 13 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க மத்திய வங்கியின் கூட்டத்தில் வட்டி விகிதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நடப்பாண்டு 3வது முறையாக வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நாட்களுக்கான தரிசன முன்பதிவு நேற்று மாலை தொடங்கியது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல சீசனை ஒட்டி கோவில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டு பூஜைகள் நடந்து வருகின்றன. ஆன்லைன் முன்பதிவு மூலமாக 70,000 பக்தர்களும் ஸ்பாட் புக்கிங் மூலமாக 8,500 பக்தர்களும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மண்டல பூஜை தினமான வரக்கூடிய 27ஆம் தேதியும் அதற்கு முந்தைய தின தரிசன முன்பதிவும் அனுமதிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இந்த 2 நாட்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. வரக்கூடிய 26ஆம் தேதி 30,000 பக்தர்களும் 27ஆம் தேதி 35,000 பேரும் முன்பதிவு மூலமாக அனுமதிக்கப்பட உள்ளனர். இது தவிர ஸ்பாட் புக்கிங் மூலமாக 5,000 பேரும் தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் பக்தர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான மேல்முறையீடு வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வர உள்ளன. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருநாள் அன்று உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு வரும் நிலையில் வழக்கத்திற்கு மாறாக மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சொத்து உரிமை சார்ந்தது என்பதால் உரிமையல் வழக்கு மூலமே தீர்வு காண முடியும் என்று கோவில் நிர்வாகம் தரப்பில் முறையிடப்பட்டிருந்தது. இதேபோன்று தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், தர்கா நிர்வாகம் உள்ளிட்டோர் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எதிர்மனுதாரர்களுக்கு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி மேல்முறையீட்டு வழக்கை இன்றைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். அதன்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் இன்று விசாரணைக்கு வருகின்றன. நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் மக்களவையில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி மக்களவை சபாநாயகரிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நோட்டீஸ் அளித்தனர். இந்நிலையில் மக்களவையில் இதுகுறித்து பேசிய பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா திமுக கொண்டு வந்துள்ள பதவி நீக்க தீர்மானமான நோட்டீஸை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நீதித்துறையின் செயல்பாட்டை முடக்கும் வகையில் இதுபோன்ற தீர்மானத்தை இந்தியா கூட்டணி கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். அவரது பேச்சு குறித்து விளக்கமளித்த திமுக எம்பி TR பாலு முற்பட்ட போது அதற்கு அவைத்தலைவர் அனுமதிக்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தினார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய அவர், கருணாநிதி திராவிட மரபின் ஒரு முன்னோடி என்றும் அவரது தொலைநோக்கு பார்வை கொண்ட கொள்கைகள் பலருக்கும் முன்மாதிரியாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். Sir, every scheme or order he signed has become the moral code of politicians of generations to come. 16 வயதில் தொடங்கிய கருணாநிதியின் அரசியல் பயணம் 1957 முதல் 2016 வரை 60 ஆண்டுகள் தொடர்ந்ததாகவும் போட்டியிட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற தனி சிறப்பை கொண்டவர் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் புகழாரம் சூட்டினார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், and I rise here to urge the Union government to honor Dr. Kalaignar with the highest civilian award, Bharat Ratna, sir. தனது வாழ்நாள் முழுவதையும் ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்றும் புகழ்ந்துரைத்தார். சென்னை தாம்பரம் தொகுதியில் வாக்காளர் பட்டியல் முறைகேட்டில் திமுக ஈடுபட்டுள்ளதாக மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றம் சாட்டினார். தேர்தல் சீர்திருத்தம் மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரே வீட்டில் 114 வாக்குகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார்.
serial number 1 to 14. In that one house, 114 members, their elected names are there. Same address, same door number, same another place in the same constituency, that is number 165, 53, 360 voters, same address. Sir, how can this may happen? This is the pitiable condition in Tamil Nadu, how the DMK government is using this for their elected benefit. So I am giving authentication. I am giving authentication. மேலும் வாக்காளர் பட்டியல் முறைகேட்டில் திமுக ஈடுபடுவதாக தம்பிதுரை தெரிவித்த போது திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக மட்டும் பேச வேண்டாம் என்றும் SIR விவகாரத்தில் கருத்துக்களை கூற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினார். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான கார்த்திக் தனது வீடு முழுவதும் ரஜினியின் புகைப்படங்கள், ஸ்டிக்கர்கள், பதாகைகள் ஒட்டி அமர்க்களப்படுத்தியுள்ளார். ரஜினியின் உருவத்தில் 2 சிலைகளை நிறுவி பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஓவியர் ஹரிஷ் பாபு என்பவர் 10 கிலோ பீன்ஸ், 1 கிலோ கேரட் ஆகிய காய்கறிகளை வைத்து ரஜினியின் உருவத்தை தத்துரூபமாக வரைந்து தனது அன்பை வெளிப்படுத்தினார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மடப்புறம் அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவிலில் ரஜினிகாந்த் உடல் நலத்துடன் இருக்க வேண்டி அவரது ரசிகர்கள் தங்க தேர் எடுத்து வழிபட்டனர். தமிழ்நாடு அரசின் பங்களிப்புடன் சென்னை சர்வதேச திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் திரையரங்கில் தமிழ்நாடு அரசின் ஆதரவுடன் இந்தோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் சார்பில் 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினியின் 50 ஆண்டுகால திரை வாழ்க்கையை சிறப்பிக்கும் விதமாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அதனை ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டார். அவருடைய மகள் ஐஸ்வர்யா இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு சேர வேண்டிய இந்த டிராஃபி அவருக்கேதான். மேடையில் பேசிய அமைச்சர் சாமிநாதன் ரஜினிக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறினார். மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்த இந்த திரையுலகத்திற்கு ஒரு ஜாம்பவானாக அவர் நிச்சயம் விளங்குவார் என்பதிலே இந்த ஐயமில்லை. எனவே அவர் உடல் ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து திரையுலகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை சிம்ரன் திரைப்படங்களை வணிகமாக பார்க்காமல் கலையாக பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். Many youngsters also must come forward. I think we should not just look at cinema as a business alone. I think we should look at it as a creative aspect of our lives. If you are in love with cinema, so எனக்கு பொறுத்த வரைக்கும் I love cinema and I am always there to support this kind of event. வரும் 18ஆம் தேதி வரை 8 நாட்கள் நடைபெறும் திரைப்பட விழாவில் 51 நாடுகளைச் சேர்ந்த 122 திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட உள்ளன. SIRக்கு எதிரான புதிய மனுக்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான தமிழ்நாடு தொடர்பான வழக்குகள் வரும் 17ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்றும் அடுத்த மாத இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது SIR தொடர்பாக புதிய வழக்குகள் அனுமதிக்கப்படாது என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறினார். மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தொடர்பான வழக்குகளை வரும் 17ஆம் தேதி விசாரிப்பதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். இதேபோன்று ஒவ்வொரு மாநிலம் தொடர்பான வழக்குகளையும் ஒவ்வொரு தேதிகளில் விசாரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இம்மாதத்திற்குள் அனைத்து வாதங்களை முடித்துவிட்டு அடுத்த மாத இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கான பணிகளில் தீவிரம் காட்டி வரும் தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஆய்வுக்கு உட்படுத்தியது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன.
மேலும் தேர்தல் பணிக்கான அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அடுத்த கட்டமாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட உள்ள 6000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இதேபோன்று கோவையில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியது. விழுப்புரம், நாமக்கல் என தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. ஒரு மாதத்திற்குள் இப்பணியை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்க கூடுதலாக 8 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு முகாம் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளது. செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் செலுத்தி உரிமம் பெறுவது பெருநகர சென்னை மாநகராட்சியில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை 98,523 செல்ல பிராணிகள் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு 54,576 செல்ல பிராணிகளுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வருகின்ற 7ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் செல்ல பிராணிகள் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பணியை மேலும் செயல்படுத்த ஏதுவாக இன்று முதல் 3 நாட்களுக்கு கூடுதலாக 8 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. மாநகராட்சி விடுத்திருக்கூடிய செய்தி அறிவிப்பில் மணலி, சூரப்பட்டு, பழைய வண்ணாரப்பேட்டை, அம்பத்தூர், கீழ்ப்பாக்கம், ஆலப்பாக்கம், வேளச்சேரி, மடிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு முகாம்கள் தினசரி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிமையாளர்கள் தங்களின் செல்ல பிராணிகளுக்கான உரிமத்தை கட்டாயம் பெற்றுக்கொண்டு அபராதம் செலுத்துவதை தவிர்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை செம்மொழி பூங்காவில் பாரம்பரிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. காந்திபுரத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா நேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வமுடன் வந்து பார்வையிட்டனர். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாம தான் வந்தோம். உள்ள வந்து பாக்குறப்பதான் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. தொடர்ந்து இந்த பார்க் இன்னும் அதிகமா நல்லபடியா மெயின்டைன் பண்ணி இன்னும் மக்களுக்கு அதிகமான அளவில் இது பயன்படும்படியாக செயல்படுத்தணுங்கிறத. குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு விளையாடுறதுக்கு. வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நிறைய புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நேற்று மாலையில் பூங்கா வளாகத்தில் வண்ண ஒளியின் இடையே வள்ளி கும்மி, ஜமாப் இசை நடனம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு 15 ரூபாயும், சிறியவர்களுக்கு 5 ரூபாயும், பேட்டரி வாகனத்தில் பயணிக்க 25 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மூதாட்டியை அடித்துக் கொன்ற ஆண் புலி கூண்டில் சிக்கிய நிலையில் அதனை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. உதகை அருகே மாவனல்லாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நாகியம்மாள் என்ற மூதாட்டியை புலி ஒன்று அடித்துக் கொன்றது. இதனைத் தொடர்ந்து T37 என பெயரிடப்பட்ட அந்த புலியை பிடிக்க 5 இடங்களில் கூண்டு வைத்தும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் தேடுதல் பணி நடைபெற்றது. 18 நாட்களாக போக்கு காட்டி வந்த புலி தற்போது கூண்டில் சிக்கியது. அந்த லேடியை கொன்ன அதே இடத்துல அந்த டைகரோட இமேஜை கம்பேர் பண்ணுறப்போ அதுவும் இதுவும் சிமிலராக இருந்துச்சு. கெனைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடி வாங்கியிருக்கு, முன்னங்காலும் அடி வாங்கியிருக்கு. அது இல்லாமல் நோஸ்ட்ரலில், அதாவது மூக்கு பகுதியிலையும் அடி வாங்கியிருக்கு. இந்நிலையில் புலியை தங்களிடம் காட்டக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போகும்போது எல்லாத்துக்கும் நான் காட்டிட்டு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 பேர் வந்து பாருங்கன்னாரு. 2 பேர் போகிறதுக்குள்ள லாக் பண்ணிட்டாங்க. புலி அச்சத்தில் இருப்பதால் பொதுமக்களிடம் காட்ட முடியாது என்று வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோர்வாக இருக்கும் புலிக்கு சிகிச்சை அளித்து சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு வருவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அருணாச்சல் பிரதேசத்தில் மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற லாரி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 21 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் தின்சுக்கியா மாவட்டத்திலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று அருணாச்சல பிரதேசம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அங்கு கிழக்கு பகுதியின் அஞ்சாவ் மாவட்டத்தில் லாரி சென்ற போது 1000 அடி ஆழம் கொண்ட பள்ளம் ஒன்றில் திடீரென்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்து கடந்த 8ஆம் தேதியன்று நடந்திருந்தாலும் காயமடைந்தவர்களில் ஒருவர் அங்கிருந்து மீண்டு வந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த பிறகே இது வெளிச்சத்திற்கு வந்தது. உடனடியாக மீட்புக் குழுவினர் அங்கு சென்று கயிறு கட்டி கீழே இறங்கி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் 21 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
வெறும் 1 வயது 9 மாதங்களே ஆன இந்த பெண் குழந்தை 100 மீட்டர் தூரம் நீச்சல் அடித்து சாதனை படைத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரியை சேர்ந்த குழந்தை வேதா பரேஷ் தர்பேர் கடந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி பிறந்த இந்த குழந்தை நீச்சல் போட்டியில் அபூர்வ சாதனை படைத்து இந்திய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறது. ரத்னகிரி நகராட்சி நீச்சல் குளத்தில் 25 மீட்டர் நீளம் 22 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தை 4 சுற்றுகள் நீந்தி அசத்தியது. 100 மீட்டர் தூரத்தை 10 நிமிடங்கள் 8 வினாடிகளில் நீந்தி இலக்கை எட்டியது. இதன் மூலமாக வெறும் 1 வயது 9 மாதங்கள் 10 நாட்கள் வயதிலேயே 100 மீட்டர் நீந்திய இளைய குழந்தை என்ற பெருமையை பெற்றுள்ளது. SBI வங்கியில் இனி ஒவ்வொரு நிதியாண்டிலும் புதிதாக 16,000 பேர் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் நடப்பாண்டில் 200 முதல் 300 கிளைகள் திறக்கப்படும் என்றும் அதன் தலைவர் CS ஷெட்டி தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் அடுத்த 6 முதல் 7 ஆண்டுகளில் SBIயின் வணிக அளவை 200 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கேற்றவாறு வணிக திட்டங்களை விரிவாக்கம் செய்வதற்கும் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் கிளைகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக CS ஷெட்டி கூறியுள்ளார். மேலும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களை மறுபகுப்பாய்வு செய்து அங்கெல்லாம் ATMகளை நிறுவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ATMகளை கண்காணிக்க தனது துணை நிறுவனமான ஸ்டேட் பேங்க் ஆபரேஷன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ் மூலம் உள்ளூர்வாசிகள் OSS ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அரசின் உதவி திட்டங்களில் பணிபெறுவோர் விவசாயிகள் சிறு குறு தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக ஆண்டுதோறும் 6,000 பேரை பணியமர்த்த உள்ளதாகவும் ஷெட்டி கூறினார். SBI வங்கியில் தற்போதைய நிலவரப்படி 2,36,000 ஊழியர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு பரிந்துரைக்கும் ஊதியத்தின் நிலுவைத் தொகை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதலே கணக்கிட்டு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய 7வது ஊதியக்குழுவின் 10 ஆண்டு கால பதவிக்காலம் இந்த மாதம் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் குறித்து முடிவெடுக்க 8வது ஊதியக்குழுவை அமைத்து கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதற்கான விதிமுறைகளை கடந்த மாதம் 3ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டது. இந்த நிலையில் 8வது ஊதியக்குழு பரிந்துரைகள் எப்பொழுது அமலுக்கு வரும் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் பதிலளித்தார். அப்போது அவர் பரிந்துரைகள் இறுதி செய்யப்பட்ட பிறகு செயல்படுத்தும் தேதியை மத்திய அரசு முடிவு செய்யும் என்று கூறினார். 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரை அடிப்படையிலான திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டவுடன் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதுள்ள அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது தொடர்பான எந்த ஒரு முன்முடிவும் மத்திய அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் பங்கஜ் சௌத்ரி கூறினார். அகவிலைப்படியை பொறுத்தவரை ஜனவரி 2026ஆம் ஆண்டிற்கு பின்னரும் தற்போது உள்ள நடைமுறையை தொடரும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்நிலையில் 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் எப்பொழுது அமல்படுத்தப்பட்டாலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அதன் நிலுவைத் தொகைகள் வரும் ஜனவரி மாதத்தில் இருந்தே கணக்கிட்டு வழங்கப்படும் என்று மத்திய அரசு தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா செல்வதற்கான $10 லட்சம் கோல்ட் கார்டு விசாவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவுக்கு சென்று வேலை பார்ப்பதற்கென பல வகையான விசாக்கள் வழங்கப்படுகின்றன. அதிக ஊதியம் பெறுவோருக்கு H-1B விசா வழங்கப்படுகிறது. மேலும் நிரந்தர குடியுரிமைக்காக கிரீன் கார்டு வழங்கப்படுகிறது. தற்போது விசா விண்ணப்பம், கிரீன் கார்டு விதிமுறைகள் என அனைத்திலும் ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. புதிதாக H-1B விசா பெற இந்திய மதிப்பில் ₹1 கோடி வரை கட்டணம் நிர்ணயித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார் ட்ரம்ப். இதற்கு மாற்று வாய்ப்பாக ₹9 கோடி கட்டி பெறும் கோல்ட் கார்டு விசா திட்டத்தை ட்ரம்ப் தற்போது அறிமுகம் செய்துள்ளார். Very excitingly for me and for the country, we've just launched the Trump Gold Card. trumpcard.gov என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று கோல்ட் கார்டு விசாவுக்கு விண்ணப்பம் செய்யலாம். இதன் மூலம் பல்வேறு சலுகைகள் கிடைக்கும். கார்ப்பரேட் கோல்ட் கார்டு விசா மூலம் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு ஸ்பான்சர் செய்யலாம். இதற்கு $20 லட்சம் செலுத்த வேண்டும். இந்த கோல்டன் விசாக்கள் EB-5 விசாக்களுக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குறைந்தது 10 பேருக்கு வேலை வழங்கும் ஒரு நிறுவனத்தில் சுமார் $10 லட்சம் செலவழிக்கும் நபர்களுக்கு இது வழங்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு தலைமை தேர்தல் ஆணையர் நசீர் உதீன் அறிவித்திருக்கிறார். அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக நாட்டு மாணவர்கள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த போராட்டம் கலவரமாக மாறிய நிலையில் அதிபர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுந்தார். இதையடுத்து பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்நிலையில் பொதுத் தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் நசீர் உதீன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வங்கதேசத்தின் 13வது தேசிய நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெறும் என்று நசீர் உதீன் அறிவித்தார். 300 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் டிசம்பர் 29ஆம் தேதிக்குள்ளாக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் வங்கதேச தேசியவாத கட்சிக்கும் ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சிக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 31,18,000 கோடியாக அதிகரித்துள்ளது.
2024-2025 ஆண்டில் தமிழ்நாடு மதிப்பு அடிப்படையில் 16 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி விகிதத்துடன் நாட்டிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2024-25 ஆண்டில் மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் குறித்த கையேட்டை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி மகாராஷ்டிராவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 45 லட்சம் கோடியாக அதிகரித்து நாட்டிலேயே முதல் மாநிலமாக இடம் பிடித்துள்ளது. 2023-24 ஆண்டில் 26,88,000 கோடி ரூபாயாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 31,18,000 கோடியாக அதிகரித்துள்ளது. அதே நேரம் 24-25 ஆண்டில் பணவீக்கத்தை கணக்கில் கொள்ளாமல் மதிப்பிடப்படக்கூடிய மதிப்பு அடிப்படையிலான வளர்ச்சியை பொறுத்தவரை 16 விழுக்காடு வளர்ச்சியை பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதேபோன்று பீகார், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிராக டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய பேரணி தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் பிரியங்கா காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் மூலமாக 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டது கடும் விமர்சனத்திற்குள்ளானது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நாளை மறுநாள் மாபெரும் பேரணி நடத்த உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அந்த கட்சி எம்பி பிரியங்கா காந்தி ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை பதவி நீக்கம் செய்ய கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இந்த நோட்டீஸில் முதல் கையெழுத்தை புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் போட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாஜக சார்பில் அண்ணா சாலையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட்டது. உருவ பொம்மையை எரிக்க முயன்றதை காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பானது. பாஜகவினரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினரும் தங்கள் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி சிம்மலை பணியிடை நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் மாவட்ட டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்ய காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சிம்மல் உத்தரவு பிறப்பித்திருந்தார். மாவட்ட நீதிபதிக்கும் அவரது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த லோகேஸ்வரனுக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறி காவல்துறை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது. மேலும் மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நிர்வாக ரீதியில் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தது. இதனை எதிர்த்து செம்மல் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணைக்கு பிறகு நீதிபதி செம்மல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கான அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அள்ளி வெளியிட்டுள்ளார். 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். மதுரை ஒத்தக்கடையில் உள்ள அரசு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வைர விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் 4, சந்திரயான் 5 செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இந்த குலசேகரப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இது அங்கே 2வது ஏவுதளம் நடந்துட்டு இருக்கு, அமைக்கின்ற பணி நடந்துட்டு இருக்கு. அங்கே இப்போ எல்லாம் இந்த ஏவூர்திகளை அனுப்புவதற்குள்ள என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டடங்கள், அதுக்குள்ள நிறையா இந்த ஏவுதளத்துக்குள்ள கருவிகள் எல்லாம் அங்கே பணிகள் நடந்துட்டுருக்கு. 2027 மார்ச்சுக்கு முன்னாடி அங்கிருந்து ராக்கெட் ஏவப்படும். விண்வெளியில் ஆய்வு பணிகள் முடிவற்ற பிறகு சுற்றித் திரியும் செயற்கைக்கோள்களில் எரிபொருளை நிரப்பி மீண்டும் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நாராயணன் தெரிவித்தார். 2027 நாங்கள் ஆள் அனுப்புறதாட்டு இருக்கோம். அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் 3 ஏவூர்திகள் அனுப்பணும். அதுக்குள்ள வேலைகள் இப்போ நடந்துட்டு
இஸ்ரோவுடன் 330 நிறுவனங்கள் இணைந்து செயற்கைக்கோள் தயாரிப்பு, டேட்டா தயாரித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இன்னும் 5 ஆண்டுகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் நாராயணன் கூறினார்.